ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து சிவாவுக்கு கால் பண்ணி உங்களை ஏமாத்தினான்ல அந்த குரு, அவனை இங்கே கோவிலை வச்சு பார்த்த டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லவும், இதை கேட்ட சிவா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற சிந்து, அவன் தானே, கரெக்டாக உனக்கு தெரியும்ல? எனக்கு நல்லா தெரியும் டாக்டரே, அவன் தான் உங்களை ஏமாத்தணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து, அவனை மட்டும் கை நழுவ விட்டுறாத, அவன் எங்கே போகிறான் வரான்னு சொல்லிட்டு நீ ஃபாலோ பண்ணு, நான் உடனே கிளம்பி அந்த கோவிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிந்து சிவா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அவரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அன்னபூர்ணி சொல்கிறாங்க, பயப்படாத சிந்து, அவன் தான் எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் சிவாக்கு, நம்ம அவனை விட்டுறவே கூடாது, அவனை நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக சிவா சீக்கிரமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, கண்டிப்பாக இவனை விடவே கூடாது, எப்பாடுபட்டாவது இவனை பிடிச்சிடணும், இவனை பிடிச்சாதான் கண்டிப்பாக கேஸ்லேருந்து வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது அந்த ஸ்னேகா அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டருமே அடிமை வேலை பார்க்க வேண்டாம், அங்கேருந்து வந்துடலாம், அவர் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சிந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த டாக்டரு அந்த அந்த ஹாஸ்பிட்டல்லே கடைசி வரைக்கும் அடிமை மாதிரி வேலை பார்க்கணுமா அத்தை, அப்படி தான் அந்த ஸ்னேகா சொல்லி வச்சுருக்காளாம். எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு, லைஃப் லாங் அந்த ஹாஸ்பிட்டலில் அடிமை மாதிரி வேலை பார்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அத்தை, அவங்க அம்புட்டு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, இந்த குருவை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம், கண்டிப்பாக அவங்கள நம்ம அதிலிருந்து மீட்டுடலாம், அது மட்டும் இல்லாமல் கேஸிலிருந்தும் வெளியே வந்துடலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சொல்கிறாங்க. சரி சிந்து, நம்ம கண்டிப்பாக இவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குருவும் அவங்க கூட வந்த ஒருத்தவங்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், மொத்தம் முடிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா மேடமை நம்ம மாட்டி விடவே கூடாது, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும். அம்மா, அவனை நீ கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கல, எப்போ வருவாண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே குருவுமே ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது யார் கண்ணிலையாவது சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த விஷயமும் வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சீக்கிரமாக வர சொல்லுடா, ஃபோன் பண்ணி இன்னொரு டைம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களுமே சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது காருமே வந்துடுது. காரில் ஏறுறதுக்காக இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கவும் சிந்து வந்து இதை நோட் பண்ணுறாங்க. அத்தை, அவங்க 2 பேரும் காரில் ஏறி போகிறதுக்காக தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அத்தை, என்னத்தை பண்ண முடியும், நாம் நடந்து தான் வந்தோம், நம்ம எப்படி அவங்கள ஃபாலோ பண்ண முடியும், அவங்க காரில் போயிட்டாங்கன்னா அத்தை, என்னத்தை பண்ணுறது, இப்போ விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள பிடிக்கவே முடியாது, அதுக்கப்புறம் கேஸில் டாக்டர் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. இங்கே சிந்துக்கு பயங்கர தைரியம் வந்து உடனே ஓடி போய் அங்கே நிற்கிறாங்க அவங்க முன்னாடி. இங்கே பாரு குரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்ததுமே இங்கே அந்த குரு இருந்துட்டு, என்ன இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு குரு, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, டாக்டரை எவ்வளோ பெரிய எம்பிட்டு பெரிய சிக்கலில் நீ மாட்டி விட்ட, உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க. ஏய் விடுடி, என்னை விடுடி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, விடுடி, நான் யாரையுமே எந்த சிக்கல்லையும் மாட்ட விடலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரு வந்து நடிக்கிறான். இங்கே சிந்து இருந்துட்டு, கண்டிப்பாக நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, சிவா டாக்டர் வந்துட்டு இருக்காரு, நீ அவர் வர வேறு இங்கே தான் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பக்கம் போடி அப்படின்னு சொல்லிட்டு நூக்கி விட பார்க்குறாங்க. அப்போவுமே நம்ம சிந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சிவா ரொம்பவே வேகமாக இங்கே கோவிலுக்கு வராங்க. இங்கே கோவிலுக்கு வந்து காரை நிப்பாட்டுறாங்க. இங்கே சிந்துவை குரு வந்து நூக்கி அடிச்சிடுறாங்க, கீழே போயிட்டு விழுந்துடுறாங்க. ஐயோ அம்மான்னு கத்தி விட்டுறாங்க. கரெக்டாக நம்ம சிவா கார்லேருந்து இறங்கி வந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி சிந்துவை வந்து தூக்குறாங்க. சிவா, நீ அந்த குருவை அப்படி, நான் சிந்துவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. உடனே சிவா இங்கே குருவை பிடிச்சிடுறாங்க. குருவை பிடிச்சி பல்லார் 2 அரை செவிலுக்கே விடுறாங்க. இங்கே அடிக்கிற அடியில் கூட வந்தவன் தெரிச்சு ஓடி போயிடுறான். இங்கே குருவை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாங்க. விடுடான்னு சொல்லிட்டு இங்கே குரு வந்து தப்பிக்க பார்க்கவும் சிவா வந்து நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்கிறாங்க. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு சைடு ஆறுமுகமும் நம்ம பைரவியும் கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சிவா வந்து அந்த குருவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஆறுமுகம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்ததுமே சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆறுமுகம், இவன் என்னை ஏமாத்தினான்னு, அதான் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி சொன்னேன்ல, 20 கோடி ரூபாய் கேம்ப் நடத்தி அதில் எனக்கு
மிகப்பெரிய அவமானம் தான் வந்துச்சு. நெறைய லாஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கெட்ட பேரு. இங்க பாரு ஆறுமுகம், இவன விட்டுறவே கூடாது. இவன பிடிச்சிட்டு போய் கொண்டு போய் நான் சினேகாவோட அப்பாக்கிட்ட இவர நிப்பாட்டணும். அது மட்டும் இல்லாம கேஸ்லேருந்து வெளிய வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இவன் தேவை. இவன் பண்ண ஃப்ராடு வேலைனால தான் நான் எல்லாத்துலயுமே சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன். இதனால நெறைய பிரச்சனை இருக்கு ஆறுமுகம். எப்படியாவது இவன போலீஸ்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, "சிவா, நீ கவலையே படாத. நான் இருக்கேன்ல. உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க நம்ம பைரவி இருந்துட்டு, "இரு ஆறுமுகம், நான் கால் பண்ணுறேன், சஞ்சய்க்கு கால் பண்ணுறேன், சஞ்சய் உடனே இங்கே வந்துருவார்." உடனே ஆறுமுகம் சொல்கிறாங்க, "இல்லை பைரவி, அவனே சரியான ஃப்ராடு. அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறானே தவிர மற்றபடி அவன்லாம் நல்லவன் கிடையாது. அவனை நம்பாத பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இருந்துட்டு, "என்ன ஆறுமுகம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது தான் முக்கியமா? சஞ்சய் ரொம்ப நல்லவர் தான். அவர் நம்ம குடும்பத்துக்காக நிறையவே நல்லது செஞ்சுருக்காரு. நீ போகிற ஆறுமுகம், நான் சஞ்சய்க்கு கால் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. இங்கே சஞ்சய்க்கு பயங்கர குஷி. என்ன இந்த பைரவி நமக்கு கால் பண்ணுறா, ஒரு வேளை நம்ம மேலே லவ் வந்துட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக ஃபோனை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. "சஞ்சய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சஞ்சய்" அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு பைரவி, எதுக்காக கால் பண்ணியிருக்க? ஆமாம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாங்க. ஏன்னா லவ் சொல்லுவாங்க, நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து முட்டாள்தனமான யோசனையில் பயங்கர சந்தோஷமாக இருக்கவோ, எங்கள் பைரவி சொல்கிறாங்க, "இந்த குருவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதான் டாக்டரை பண விஷயத்தில் ஏமாத்தினால அவனை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் சீக்கிரமாக எங்கள் கோவிலுக்கு கிளம்பி வாங்க சஞ்சய்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ, இதுதானா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, "என்ன சஞ்சய், வேற என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? நீங்கள் போலீஸ் தானே, கண்டிப்பாக உங்களுக்கு இவங்க எல்லாருமே பயப்படுவாங்கள்ல. உங்களால் தான் சட்டப்படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவாவை நீங்கள் கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். தயவு செஞ்சு நீங்கள் சீக்கிரமாக வாங்க, இவனை பிடிச்சி வச்சுருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம பைரவியும் சிந்துவும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எப்படியாவது இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக இங்கே குரு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுறது, இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, எப்படியாவது இங்கே கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் அது முடியாது போலவே. ஸ்னேகா மேடத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே ஸ்னேகாவும் அதே கோவிலில் தானே இருப்பாங்க. ஸ்னேகாவுமே இப்போது இங்கே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரவும், வெளியே தான் எங்கள் குருவை சிவா வந்து ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் சிந்து இருந்துட்டு குரு கிட்ட சொல்கிறாங்க, "இங்கே பாருடா, என் புருஷன்கிட்டயே நீ ஏமாத்திருக்கில்ல, அதுவும் ஒரு ரூபா 2 ரூபாவா, 20 கோடி ரூபா, 20 கோடி ரூபாய்க்கு அவரோட வாழ்க்கையவே அடிமையாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேகா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. நீயும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்க, அப்படி தானே? ஸ்னேகா தானே உனக்கு பின்னாடி இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்னேகாவுக்கு அப்படியே படபடங்குது. உடனே குரு எதுவுமே வாய் பேசாமல் இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாரு சிந்து, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியாது. இவன் தான் என்கிட்டேருந்து பணத்தை ஏமாத்தினது. இவனால் தான் எல்லாமே நடந்ததே. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருந்துட்டு, "கண்டிப்பாக அந்த ஸ்னேகா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "எதுவாக இருந்தாலும் இவனை விசாரிக்கிற விசாரணையில் தான் தெரிய வரும். போலீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது இவங்களுக்கு. அந்த ஸ்னேகா மட்டும் இப்படி ஒரு வேலையை பார்த்துருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவளை விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஸ்னேகாவுக்கு படபடங்குது. ஐயோ, இந்த 2 தடிமாடுகளையும் நான் எப்படியாவது வேறு யார் கண்ணிலையும் படாமல் போயிடுங்கடான்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இதுங்க மாட்டிக்கிச்சிங்களே, என்ன பண்ணுறது? இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சிச்சு. அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம எம்பிட்டு பெரிய விஷயத்த செஞ்சுருக்கோம். 20 கோடி ரூபாவை நம்ம இது செலவழித்து அவன் சிவா மேலே பழிய போட்டிருக்கோம். ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பயப்படுறாங்க. இப்போது போலீஸுமே வந்துடுறாங்க. சஞ்சய் இருந்துட்டு, பைரவி, யார் அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சஞ்சய், கண்ணா தெரியல? அங்கே பாரு, சிவா ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த குரு தான். இவனால தான் இது சிவா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அவன் இப்போ 20 கோடி ரூபாய்க்கு பொறுப்பேற்றுக்கிட்டதே இப்போது சிவா தான். சிவா மேலே எல்லா பழியுமே விழுந்துருச்சு. இந்த 20 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் தெரியும். இந்த 20 கோடி ரூபாவை எங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு விசாரி. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த
கேம்ப் நடத்தி இப்படி 20 கோடி ரூபாவை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? யாருனால இது நடக்குது? உனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்றத நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்கிறாங்க. உடனே சஞ்சய் இருந்துட்டு, பைரவி நீ கவலையப்படாத பைரவி, இந்த குருவை அடிக்கிற அடியில் நான் விசாரிக்கிற விசாரணையில் எல்லா உண்மையுமே இவன் கக்க போகிறான், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக சிவாவை கேஸ்லேருந்து மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாத்தியா ஆறுமுகம், சஞ்சய் எவ்வளோ சீரியஸாக போலீஸ் வேலையை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு, இவரை போயிட்டு நீ சந்தேகப்படுறிய அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஞ்சய் இருந்துட்டு, பைரவி இந்த ஆறுமுகத்துக்கு என் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்கும் போல், எப்போ பார்த்தாலும் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்காரு, என்கிட்ட நல்லபடியாக பேசுகிறதே கிடையாது, என்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. ஆறுமுகம் முறைக்கிறாங்க. டேய், உன்னுடைய வேலைத்தனம் என்னன்னு எனக்கு தெரியும்டா, அந்த வழியை பொய் கேஸ் போட்டு, அதாவது பொய்யா சாட்சி சொல்ல வச்சு தப்பு பண்ணதா என்னை கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனல, ஜெயிலில் போட்டு என்னை அடி நடிச்சிடல, இது எல்லாத்துக்குமே நீ அனுபவிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது சஞ்சய் வந்து அந்த குருவை இப்போது ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு லாக்கப்பில் அடிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே சிவா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இவனை தயவு செஞ்சு விசாரிங்க, இவன் எதுக்காக என்கிட்டேருந்து பணத்தை வந்து அதாவது அவனே ஏமாற்றிக்கிட்டு அவனே எடுத்துக்கிட்டு என் கேம்பை நடத்துகிறன்ற பேரில் என்னை மாட்டை விட்டுட்டு போயிட்டான். இப்போது கடைசி வரைக்கும், அதாவது என் லைஃப் லாங் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் சம்பளமே வாங்காமல் ஒரு அடிமை மாதிரி வேலை செய்ய சொல்லி அந்த கம்பெனியில் உள்ள ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எதனாலையும் ஏமாத்தினா, யார் சொல்லி பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல, அவனை விசாரிச்சாதான் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது சஞ்சய் வந்து இங்க அந்த குருவை பயங்கரமாக அடி பொழந்து கட்டுறாங்க. யார் சொல்லிடா பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக இந்த சிவா மேலே நீ பழிய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுதுகிட்டு இருக்கு. இப்போ குரு பயத்தில் உளறிடுறாங்க. இது எல்லாமே நானாக செய்யலை, எனக்கு பின்னாடி ஸ்னேகா மேடம் தான் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன், சிவா மேலே எல்லா பழியும் போட்டேன். சிவா எப்போவுமே அந்த ஹாஸ்பிட்டலில் லைஃப் டைம் ஃபுல்லாகவே அங்கே அடிமை மாதிரி வேலை செய்யணுன்றது தான் ஸ்னேகா மேடமோட ஆசை, அவங்களோட ஆசையை நிறைவேற்ற தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே உளறிடுறாங்க. இங்கே நம்ம சஞ்சயுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது லாக்கப்பில் இருந்து வெளியே வராங்க. இங்கே சிவா இருந்துட்டு, என்ன சஞ்சய், அவன் உண்மையை சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான், அடிக்கிற அடியில் எல்லா உண்மையுமே கக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, என்ன சஞ்சய், என்ன சொன்னான், யார் காரணம், அவன் தான் காரணமா இல்லை அவனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, யாருன்னா அந்த டாக்டருக்கு, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஓட்டு பொண்ணு தான், அதான் அந்த ஸ்னேகா சொல்லி தான் இப்படி ஒரு வேலையை அவன் பார்த்துருக்கான். அதாவது சிவாவை வந்து லைஃப் லாங் அந்த ஹாஸ்பிட்டல்லையே அடிமையாக வேலை பார்க்க வைக்கணுன்றது தான் ஸ்னேகாவோட ஆசையாக, அதனால தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட சிவா, சிந்து, பைரவி, ஆறுமுகம் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம சிவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இந்த ஸ்னேகா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, அவளை நான் ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி செஞ்சுருக்கா, நான் கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்கிறதுல அவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, என்ன டாக்டரே, கடைசியில் இந்த ஸ்னேகா தான் இருக்கா, அப்போவே நான் நினச்சேன் இந்த ஸ்னேகா தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ தான் ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிந்து வந்து சஞ்சய் கிட்ட கேட்குறாங்க. சஞ்சய், இப்போது அதாவது என் புருஷன் மேலே, டாக்டர் மேலே இருக்கிறது கேஸு வாபஸ் ஆகுமா, அவர் மேலே கேஸு இருக்குல்ல, அதை எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எடுத்துட முடியும், அதான் தப்பு பண்ணவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல, இப்போது ஸ்னேகா கிட்ட தான் போய் பேசணும், அவங்க அப்பாவையும் ஸ்னேகாவையும் இங்கே வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க. இப்போது சஞ்சய் நம்ம ஸ்னேகாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸ்னேகான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக அவங்க அப்பா அவங்க வீட்டில் கூப்பிடுவோம். ஸ்னேகாவுமே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட திருட்டு மொழியோடு வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே குரு வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க, எப்படியும் உண்மையை அடிக்கிற அடியில் சொல்லியிருப்பான்ற விஷயம் நம்ம ஸ்னேகாவுக்கு தெரியும், அதனால தான் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க, என்ன வேலை இது, அப்போது 20 கோடி ரூபாய் கேம்ப் நடத்த சொல்லி அதில் யாரோ ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு, இது சிவா தான் ஏமாற்றிட்டான், சிவா தான் எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கடைசி வரைக்கும் லைஃப் டைம் ஃபுல்லாகவே இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய சொல்லி நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த,
இருந்த. அப்போது நீ தான் இப்படி ஒரு பிளானை பண்ணி செஞ்சுருக்கியா? இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூசல. எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணுற? அதான் அந்த சிவா தான் உனக்கு கிடைக்கல. அவனை விட்டு தள்ள வேண்டியது தானே. அவனை கடைசி வரைக்கும் விடவே மாட்டியா? ஊரில் ஆளே இல்லையா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அவன் தான் ஆம்பளையா தெரியறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, "என்னப்பா, ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த சிவா என்னை ஏமாத்துனான்ல. நானும் அவனும் எப்படியெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில அந்த சிந்து என்னென்னமோ பண்ணி ஏதேதோ நடந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து, இப்போ 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நான் மட்டும் கடைசி வரைக்கும் சிவாவ நெனச்சுக்கிட்டு, கண் கசக்கிக்கிட்டு என் வாழ்க்கைய கழிக்கணுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு அ இங்க பாரு ஸ்னேகா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதான் அது முடிஞ்சு போனது. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில என்ன நல்லது நடக்கணும்னு இருக்கோ, அதுதான் நடக்கும். நீ என்ன நல்லது நடக்கணும்னு இருக்கோ, அதுபடி போயிடணும். தேவையில்லாம புதுசு புதுசா பிரச்சனை கொண்டு வராத. அது மட்டும் இல்லாம ₹20,00,00,000 அது கொஞ்சம் நஞ்ச பணம் கிடையாது. வ வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஜென்மம் ஃபுல்லா நீ சம்பாதிக்கணும்னு நெனைச்சா கூட அத சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீ ரிஸ்க் எடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவா சேர்த்தி கோடிக்கணக்கில சொத்து சேர்த்து வச்சா, நீ அழிக்கிறதுக்கே பொறந்திருக்கியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்குறாங்க. ஸ்னேகாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. "அப்பா அது வந்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எதுவுமே பேசாத. வா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு கால் வந்தது. இப்போ நம்ம 2 பேரும் அங்க போயே ஆகணும். நம்ம இப்போ தப்பு பண்ணியிருக்கோம். தப்பு பண்ணதுக்கான தண்டனைய அங்க போலீஸ் குடுப்பாங்க. அத வாங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அப்பா பயங்கர கோவமா கேட்கவும், ஸ்னேகா இருந்துட்டு, "அது வந்து அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "பேசாத எதுவும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க 2 பேருமா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்போ நம்ம சிவா இங்க ஸ்னேகாவோட அப்பா கிட்ட, "என்ன சார், உங்க பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்களே, இது கொஞ்சமாவது உங்களுக்கே நியாயமா இருக்கா? 20,00,00,000 ரூபாவ ஏமாத்தி என்னென்னமோ கேம்ப்ல பண்ணேன், இது பண்ணேன், அது பண்ணேன்னு சொல்லிட்டு என் தலையில கட்டிட்டு, கடைசி வரைக்கும் உங்க ஹாஸ்பிட்டல்ல நான் அடிமையா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு நெனச்சிருக்காங்க. இது கேவலமா இல்ல? உங்கள மாதிரி ஒரு ஆளுங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்போ எல்லாமே நிரூபணம் ஆயிருச்சு. என் மேல கேஸுமே இருந்தது. இப்போ அவன் உண்மைய சொன்னதுனால, இப்போ அந்த கேஸுமே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க இப்ப என்ன தண்டனை குடுக்க போறீங்க? 20,00,00,000 ரூபாவ செலவு கேம்புன்ற பேர்ல எடுத்து செலவு பண்ணது, எல்லார்கிட்டயுமே என்ன கெட்டவனா ஆக்குனது, நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல கடைசி வரைக்கும் அடிமையா வேலை பார்க்கணுன்றத உங்க பொண்ணு வந்து இது பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க. இது ரொம்ப தப்பு தானே! அப்போ உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க உங்க பொண்ண ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். பரவாயில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவங்க அப்பா அப்படியே கூனி குறுகி நிக்கிறாங்க. "இங்க பாரு சிவா, ரொம்ப தப்பு தான். உன் மேல அவங்க அபாண்டமா பழிய போட்டுட்டா என் பொண்ணு. அது ரொம்ப தப்பு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிவாவும், சிந்துவும் சைலண்டாவே இருக்காங்க. அன்னபூரணி இருந்துட்டு, "என்ன இது? இப்படிதான் ஒரு பொண்ண வளர்க்கறதா? பொண்ண பெத்து வளர்க்கறது அப்படின்னா, நல்ல பழக்கத்த சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். ஏதோ ஒரு ஒரு காலத்துல அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவாவும், இந்த சினேகாவும் லவ் பண்ணாங்க தான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மதான்ற விஷயம் எனக்கும் தெரியும். அதான் இப்போ சிவாக்கும், சிந்துவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல்ல. ஆனா, அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த சினேகா இப்போ என் பிள்ளைய அதாவது என் பிள்ளைய பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா? அதுக்காக இம்புட்டு பெரிய பழியவா தூக்கி போடணும்?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்னபூர்ணியுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. "உங்க எல்லார்கிட்டயுமே நாங்க மன்னிப்பு கேட்குறோம். என் பொண்ணு பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், இது மிகப்பெரிய கேஸு. இத நாங்க சாதாரணமாலாம் விட முடியாது. 20,00,00,000 ரூபான்றது மிகப்பெரிய அமௌண்ட் தான். அத அ எ அது அதாவது அது செலவானதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இங்க சிவா தான் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு வந்து ஃபேக்கா நியூஸ் பரப்பி விட்டுருக்காங்க. அதுக்காக அவர வந்து அடிமை வேலை பார்க்கணுன்ற மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். நீங்க இப்ப என்ன இப்ப சொல்ல போறீங்க? உங்க பொண்ண நாங்க தூக்கி ஜெயில்ல தான் போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சஞ்சய் வந்து சொல்றாங்க. பைரவி இருந்துட்டு, "கரெக்ட் சஞ்சய். பண்ண தப்புக்கான தண்டனைய அனுபவிக்கணும்ல. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான ஆகணும். அப்படி இருக்கிறப்போ இந்த சினேகா தப்பு செஞ்சிருக்கா. இவள இது ஜெயிலுக்குள்ள போட்டா தான் அவ திருந்துவா. அப்ப கூட திருந்த மாட்டா போல. ஏன்னா ஏற்கனவே இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது தானே. இதெல்லாம் இவளுக்கு சாதாரணம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பைரவி சொல்றாங்க. எங்க சினேகாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன விட்டா ஆளாளுக்கு நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா, நான் சிவாவ பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். சிவாவ எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்குமே அவர நான் என் மனசுக்குள்ள தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் இப்பவும் நெனைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சினேகா அவங்க அப்பா, "அ
பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. "இங்க பாரு சினேகா, உனக்கு எத்தன டைம் சொன்னாலும் புத்தி வராதா? போதும் போதும்ன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். ஆனா, நீ என்னடான்னா அந்த சிவா சிவான்னு சொல்லிட்டு அவனவே புடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? உன்னால இப்போ என்னுடைய கௌரவமும், மானமும் போகுது. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் பிசினஸ் நடத்த முடியுமா? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா சினேகா நீ? நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இங்க பார், இனிமே இப்படி ஒரு கேவலமான வேலைய செய்ய மாட்டேன்னு" சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல எழுதி குடுத்துட்டு, அதுக்கு மட்டும் இல்லாம இவங்க சஞ்சய் சார் கிட்ட நான் கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டா பேசி உனக்கு எந்த தண்டனையும் இல்லாம நான் பண்ணி குடுக்குறேன். நீ இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பல்ல, சிவாக்கு எந்த பிரச்சனையும் குடுக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கவும், சினேகா இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கூட நான் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தே தான் ஆகுவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இங்க நம்ம சிவாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாருடி உன்ன அடிச்சே கொன்னுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறாங்க. சிந்து இருந்துட்டு, "இங்க பாருங்க சிவா, அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் அப்படி. நீங்க ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்காதீங்க. இப்போ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கான தண்டனைய அந்த போலீஸே குடுத்துருவாங்க. நம்ம கிளம்பி போகலாம் வாங்கங்க. உங்க மேல இனிமே எந்த தப்பும் இல்ல. இனிமே உங்கள யாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல அடிமையா வேலை செய்ய சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லவும் கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்து வந்து சொல்லிட்டு, நம்ம அம் சிவாவ வந்து அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க மனுஷங்க. அந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பைத்தியமா சிவா மேல அலைஞ்சுகிட்டு இருக்குன்னு தெரியல. அவ பொண்ணா இல்ல பேயான்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்னபூர்ணி வந்து சொல்றாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "அத்தை நீங்க எத நினைச்சு கவலைப்படாதீங்க அத்தை. அவ அப்படிதான் பண்ணுவா. அவ சரியான பேய் அத்தை நீங்க சொன்ன மாதிரி. இங்க பாருங்க டாக்டரே, இதுக்கப்புறம் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்லலாம் வேலை செய்யவே வேண்டாம். இனிமே நம்ம வேற ஏதாவது வேலை தேடிக்கலாம். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. அங்க அடிமை வேலை பார்க்கவே பார்க்காதீங்க டாக்டரே" அப்படின்னு சொல்றாங்க. இதுங்க நம்ம சிவாவுமே, "ஆமா சிந்து, நானும் அதுதான் யோசிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகா வந்து, "என்ன என்ன பிரச்சனை? எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் இங்க நம்ம அன்னபூர்ணி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க அ இப்போ மகா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த சிந்துவும், பைரவியும் எப்படி வேணாலும் அவங்களோட புருஷனுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, தீயா வேலை செஞ்சு அவங்கள காப்பாத்திர்றாங்க. இதுங்க 2த்துலயும் எப்படி தான் வெளிய தொரத்துறதோ, சிவாவையும், ஆறுமுகத்தையும் அவங்களையும் எப்படியாவது தொரத்தி விட்டுட்டு, இவங்களையும் தொரத்தி விட்டுட்டு, நம்ம மட்டும் இந்த குடும்பத்த, இந்த வீட்ட, சொத்துன்னு ஆளலாம்னு நெனச்சா, அது எப்ப நடக்கும்னே தெரியலையே! அந்த கடவுள் நம்ம பக்கம் கண்ண தொறக்க மாட்டேங்கிறாரே! அப்படின்னு சொல்லிட்டு எங்க மகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்ன மகா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இத உன்கிட்ட சொன்னேன். நீ என்னடான்னா ஒரு கனவு உலகத்துக்கு போயிட்ட. அப்படி என்ன யோசனை உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயய்யோ! அக்கா, அதான்க்கா, இத பத்தி தான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சினேகா இப்படி ஒரு இவ்ளோ பெரிய வேலைய பார்த்துருக்காளா? அவலாம் ஒரு பொண்ணாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம மகா வந்து அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சிவாவும், சிந்துவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஆறுமுகம் பைரவிய, "இங்க பாரு பைரவி, உன்ன நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலான்னு நெனைக்கிறேன். நீ வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க? எங்க கூட்டிட்டு போக போறீங்க?" "வா பைரவி, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல, நீங்க சொன்னா தான் நான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு பைரவி, நீ மட்டும் அங்க வந்த அப்படின்னா பயங்கரமா சந்தோஷப்படுவ. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் நான் உன்ன கூட்டிட்டு போக போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க நம்ம பைரவி யோசிக்கிறாங்க, "சரி போய் தான் பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க நம்ம பைரவிய கைய பிடிச்சு ஆறுமுகம் கூட்டிட்டு போறாங்க. பைரவி ஆறுமுகத்தோட முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகா இதெல்லாம் பார்த்து பயங்கரமா வயித்தெரிச்சல்ல அப்படியே வெந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க ஆறுமுகம் ஒரு இடத்துக்கு எங்கன்னா, இந்த லவ்வர்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு அதாவது லவ்வர்ஸ் டேக்கு அழகா டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லையா ஒரு இடம், அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. "என்ன ஆறுமுகம், இங்கே எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இரு பைரவி, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். நீ ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தல டைமண்ட் ரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதை நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து இங்கே பைரவி கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே பைரவி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அதை வாங்க மறுக்கிறாங்க. "இங்கே பாருங்க ஆறுமுகம், எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை தான். நான் வ வைரத்தில ஒரு ரிங் போடணும் குட்டீஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அத நான் பார்த்துக்கிறேன். அத எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. நீங்க எதுக்காக எனக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் இருந்துட்டு, "என்ன பைரவி, என்னை இப்ப இப்படி பிரிச்சு பேசுறியே! உனக்காக தானே நான் வாழுறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைரவி. உன் கூட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆசையும் இருக்கு பைரவி எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்படுறாங்க. உடனே பைரவி முகத்த கீழ திருப்பி பார்க்குறாங்க. "என்ன ஆறுமுகம், ரொம்ப வெட்கப்படுறீங்க போல? ஒருவேளை நீங்க போன ஜென்மத்துல பொண்ணா பொறந்திருப்பீங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்க ஆறுமுகம் பயங்கர அதிர்ச்சியா, "என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க?
அ அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கை, கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி வெட்கப்படுறாங்க எங்க ஆறுமுகம். "என்னங்க அப்படி என்னங்க விஷயம்?" "இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் சந்தோஷமா. நமக்கு ஒரு குட்டி பாப்பா பொறக்கணும்னு எனக்கு கொள்ள ஆசை பைரவி. நீயும் நானும் சந்தோஷமா வாழணும். நமக்கு ஒரு பாப்பா பொறந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல." அப்படின்னு சொல்லிட்டு அடச்சி! இதுதான் உன்னுடைய ஆசையா? அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஆசை கிடையவே கிடையாது. ஏன்டா உன்ன கல்யாணம் பண்ணோம்? அதாவது நீயா என் கழுத்துல தாலிய கட்டிட்ட? ஏதோ இப்படி ஒரு நடந்துருச்சே, வேற வழி இல்லன்றதுக்காக இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேனே தவிர, மத்தபடி அவங்க கூட ஒண்ணு சேர்ந்து வாழணுன்ற ஆசையே எனக்கு இல்ல ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி இப்படி சொல்லிட்ட? ஆமா, எனக்கு என்ன குறை? ஏன் என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் பைரவி, என்னை ஏத்துக்கோடி அப்படின்னு சொல்லவும், என்ன ஆறுமுகம் டீ போட்டு பேசுற? டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருடி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. உனக்காக இந்த ரிங் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இதை உன் பர்ஸில் வைக்கிறேன். நீயா எடுத்து போட்டுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து ஓடிக்கிட்டே கத்திக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே நம்ம பைரவியுமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி சிரிச்சு தான் ஆறுமுகம் பார்த்துடுறாங்க. "பைரவி, உன் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள என் மேலே, அதாவது என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குன்றத நீ அ மறைமுகமாக காட்டுற. அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பைரவி இருந்துட்டு, "இங்கே பாரு ஆறுமுகம், எனக்கு கெட்ட கோவம் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நீ என் மேலே கோவப்பட்டாலுமே அது நல்லா தான் இருக்கும் பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போனவங்க ஆளவே காணோம். இந்த ஆறுமுகம் எங்கே போய் தொலைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஐஸ்கிரீம், அதாவது கோன் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு ஆறுமுகம் வந்து ரொம்பவே வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஐஸ்கிரீம் கொண்டு வந்து பைரவி கிட்ட கொடுக்குறாங்க. "இந்தா பைரவி, சாப்பிடு. இந்த ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெனிலா ஃப்ளேவர் கோன் ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "பிடிக்கும், ஆனால் நீ கொடுக்கறதுனால எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் பைரவி? சாப்பிடு பைரவி, உருகிட போகுது" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பைரவியும் நம்ம ஆறுமுகமும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம சிவா வந்து மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க மேலே கேஸ் இருந்தது இல்லையா, அதுவுமே அவங்க மேலே இருந்த கேஸையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது கேஸ் இல்லாமல் எடுத்துட்டாங்க. இப்போது அந்த ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு அடிமையாக அவங்க வேலைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.